தேசத்துல ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? ஒரே ஒரு அடையாளம், சபையில் வந்து தேவனை தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. சபையில் வந்து ஜீவனுள்ள தேவனை ஜனங்கள் தொழுது கொள்வார்கள். இதுதான் தேசத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறதான நபர்கள் வந்து தேவனை ஆலயத்தில் தொழுது கொள்றாங்களா? பாதம் இருக்குதா உங்களுக்கு? நம்ம கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படல, எத்தனை குடும்பங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை அறியல. அவங்க எல்லாம் வந்து சபையிலே தொழுது கொள்ளப்பட வேண்டுமே என்கிற பாரம் உங்களுக்கு இருக்குதா? எவன் நரகம் போன எனக்கு அவன்கிட்ட இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கட்டும். ஆனால் உன் முழங்காலை முடக்கி அவனுக்காக நீ பாரப்பட்டு ஜெபிப்பாய் என்று சொன்னார், உன்னுடைய குடும்பத்துக்காக நீ பாரப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டும் சொன்னார், நிச்சயம் சொல்ற உன்னுடைய ஜெபம் அவர்களை தொடும், அந்த குடும்பத்தை தொடும், எப்படியாவது தொடும்.